நிறைய இருக்க ப்ராப்ளம்ஸு எல்லாருக்கும் வர ஜெரியாட்ரிக் ப்ராப்ளம் எனக்கும் தான் இருக்குது. ஏதாவது நமக்கு நடக்கலைன்னு நம்ம கஷ்டப்படக்கூடாது. நடந்த நல்லதெல்லாம் யோசனை பண்ணணும். நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் நமக்கு முன்னால் இருந்த முதியோருக்கு கிடையாதுங்க. இன்றைக்கி ஃபேஸ் டைமை போட்டு நம்ம எல்லாரையும் பார்க்கலாம், எல்லார்கிட்டையும் பேசலாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஆண்டாள் தாமோதரன். என் வயது 83. இன்னும் கொஞ்ச நாளில் 84 ஆகிடும். நான் பிறந்தது 1940. நான் பிறந்த 3 மாதத்துக்கெல்லாம் எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மாவோட அவங்க இருக்கிற ஊர் டெல்லியில் இருந்தார். அப்போ எங்கள் தாத்தா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க இட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா 1940லலாம் எங்கள் அப்பா ஊர் செங்கல்பட்டு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் விடோஸ் வர் நாட் ட்ரீட்டட் வெல். எங்கள் அப்பாவுடைய அம்மா விதவையாக இருந்தாங்க. அவங்க பின்கட்டுலேருந்து மின்கட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எங்கள் அம்மா இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா அம்மாவை விட்டுட்டு போயிட்டார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதம் ஹாலிடேஸ் அப்போ ஊருக்கு எல்லாரையும் பார்க்கலான்னு செங்கல்பட்டுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டுன்னு போயிட்டார். நான் முதல் 4 வருஷம், இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 5 வயசு வரைக்கும் நான் டெல்லியில் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மாவோட இருந்தேன். இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் லைஃப். அது 1940s. அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு டைம். அது எங்கள் தாத்தா அங்கே வைஸ்ராய்ஸ் கேபினெட்டில், அப்போ World War II அவர் அதுக்கு சப்ளைஸ் மினிஸ்டராக இருந்தார். 44 and 45 ஆரம்பிக்கும் போது வி மூவ் டு பெங்களூர். பெங்களூரில் அங்கே வெரி டிஃப்ரெண்ட் இது இண்டிபெண்டன்ஸ் அப்போ தான் வந்துச்சு. நீங்கள் நான் பிக்சர் கூட வச்சுருக்கிறேன். சர்தார் பட்டேல் வந்தப்போ இட்டுன்னு போனாங்க. அப்போ எனக்கு 5-6 வயசு. இஸ் a very great man, you must meet it. அப்புறம் அதுலேருந்து 50 வரைக்கும் பெங்களூரில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டு, டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸில். 1950 we moved to Calcutta. My grandfather moved from politics and all this governance to கார்பரேட். அவர் 2-3 கம்பெனிஸில் சேர்மனாக இருந்தார். அட் த சேம் டைம் நிறைய யுனைடெட் நேஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தார். ஹி வாஸ் அவர் டெலிகேட் டு UN for the first UN session. இப்போ போனால் கூட UN சார்ட்டரில் இந்தியான்னு கையெழுத்து போட்டிருக்கிறது தாத்தா தான் போட்டிருக்காரு. அவர் தான் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாருமே எனக்கு யூ கேன் டூ எவ்ரி திங், யூ மஸ்ட் ட்ரை, யூ மஸ்ட் ரீட், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்தார். 56ல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஏன் பண்ணாங்கன்னா, எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆகுது, அவங்க இருக்கும்போதே என்னை சேஃபாக இது பண்ணோன்னு I was married to my mama. எனக்கு எங்கள் தாத்தா எங்கள் மாமா 2 பேரும் looked after me very well. கல்யாணம் ஆகி 56ல் நான் கடலூருக்கு வந்தேன். அங்கே இருக்கிற லைஃப் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. I had my first child, then second boy, then a third girl. 3 children were born in those கடலூர் years. அங்கே இருக்கும்போது I ran a poultry farm. 200 birds வச்சுட்ருப்பேன் வீட்டில். என்னென்னா டே ஓல்டு சிக்ஸ் பூனாலேருந்து வர வச்சு அதுக்கு அந்த லைட்டெல்லாம் போட்டு க்ரோ பண்ணி 3 months ஆன உடனே ஸ்மால் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இந்த தஞ்சாவூர் இந்த பக்கத்தில் வாங்கிட்டு போவாங்க 25 பேர்ட்ஸை. அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே ஸ்டேட் பேங்க் வேறு அதர் பேங்க்ஸ்லேருந்தெல்லாம் அவங்க லோன் வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. ஐ யூஸ் டு இந்த போல்ட்ரி ஃபார்மு, கேட்டில் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு ஒரு 10 பசுமாடு இருந்துச்சு. இது தான் வாஸ் மை லைஃப். I loved doing all that. In between, lot of embroidery பண்ணுவேன், machine embroidery and knitting, and more than that I started painting. Self-taught painting books வச்சுட்டு I used to paint lot of spend time in the evening, afternoon painting. The rest of the time பசங்களுக்கு tuition. I had 3 children by then. அவங்களுக்கு டியூஷன், பசங்க பாண்டிச்சேரி ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அங்கே அந்த ஸ்கூலில் ஏதாவது ஒர்க் இருந்தால் ஹெல்ப் கேட்டாங்கன்னா, ஏதாவது சேல்கள்னால் கூட போய் ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் தட் வாஸ் மை லைஃப் till 73 when I built a house in Chennai. I moved. 2-3 ரீசன். ஒன்று எனக்கு எல்டர்லி என் தாத்தா சொன்னல, அவருக்கும் உடம்பு சரியில்லை, எங்கள் பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை. சென்னையில் தான் டாக்டர்ஸ். இவங்களுக்கு ஒரு வாட்டியும் சரி உடம்பு சரியில்லை ரஷ் பண்ணி இட்டுன்னு வருவோம் சென்னைக்கு.
அந்த டைமில் நான் அண்ட் மை ஹஸ்பண்ட் டிசைடட் இங்கே ஒரு வீடு கட்டுவோம். அப்போ ஐ பில்ட் அ ஹவுஸ் 73, 74. 73ல் ஐ மூவ்ட் இன் டு மை சென்னை ஹவுஸ். கடலூருக்கும் போவேன் வருவேன், மாதத்தில் 10 நாள் போவேன். சென்னையிலையும் இருப்பேன். சென்னையில் தாத்தா பாட்டி 2 பேர் இருந்தாங்க எங்க கூட. நான் அந்த வீடு இங்கே தான் கிட்ட தான் இருக்குது, 10 minutes ஃப்ரம் திஸ் ஃப்ளாட். என்ன இம்பார்ட்டண்ட்டாக ஒரு படி கிடையாது வீட்டுக்குள்ளே, ஒரு வாசப்படி கூட வச்சில்லை. ஏன்னா வீல் சேரில் இருக்கிறவங்க ஈஸியாக வீல் சேரில் மூவ் பண்ணோன்னு. ஒரு இன்டர்னல் கார்டன் வச்சுருந்தேன், லான். அதுக்கு அந்த வெராண்டாவில் வந்து உட்காந்தாங்கன்னா they'll ஃபீல் லானில் இருக்கிற மாதிரி, தோட்டத்தில் இருந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் எல்லோரும் சாயந்தரமான தோட்டத்தில் அந்த சின்ன லானில் உட்காந்து கதை எல்லாம் பேசிகிட்டு இருப்போம், என்ன நடந்தது போச்சுன்னு. ஸோ தட் அந்த எல்டர்லி பீப்புள் ஷுட் நாட் ஃபீல் நம்ம தனியாக விட்டுட்டோன்னெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் எங்கே போயிட்டு வந்தாங்க, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவங்க வந்து பேசுவாங்க. அந்த ஸ்டேஜில் மை எல்டர் சன் ஹட் ஜாயின்ட் காலேஜ் PUC. மை யங்கர் சன் ஹாஸ்டல்லேருந்து ஏற்காடுலேருந்து இட்டுன்னு வந்து இங்கே சென்னையில் ஸ்கூலில் சேர்த்துட்டேன். மை யங்கஸ்ட் டாட்டர் இங்கே சென்னையில் ஒரு ஸ்கூல் தேடி சேர்த்தேன். ஸோ வி ஹட் மூவ்ட் ஹியர், பட் வி ஆர் கோயிங் அப் அண்ட் டவுன். கடலூர் ஹஸ்பண்டுக்கு கடலூரில் பிஸ்னஸ்ஸு, அது இல்லாத MLCயாக இருந்தார் இங்கே ரெப்ரசன்டிங் கடலூர் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப் அண்ட் டவுன் போவார். இதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் திங் ஐ ஹவ் டு ஷேர். 67ல் ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் போர்டில் என்னை மெம்பர் ஃபார் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தாங்க. இது வேலை என்னென்னா, சின்ன சின்ன NGOs பால்வாடி நடத்துகிறவங்க, மெடிக்கல் சென்டர், அவங்களுக்கு அந்த சோஷியல் வெல்ஃபேர் போர்ட்லேருந்து கிராண்ட் கொடுத்தா அவங்க அதை சரியாக ஸ்பெண்ட் பண்ணாங்களா, அவங்க செய்ய போகிறேன்னு சொல்கிற வேலையை செய்திருக்காங்களான்னு அது I used to go around seeing all those small organizations, advising them, helping them. சென்னைக்கு வந்த பிற்பாடு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஐட்டம் போர்டில். ஏன்னா பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒன்று நான் டைரெக்டாக அப்படி டியூஷன் எல்லாம் நான் எடுக்கிறதில்ல. டியூஷன் ஏன்னா அவங்க காலேஜ் லெவலுக்கு போகிற வந்துட்டாங்க 2 பாய்ஸும். மை டாட்டர் வாஸ் இந்த 5th 6th. அவங்களுக்கு ரொம்ப டியூஷன் டீச்சிங் கிடையாது. ஆனால் வீடை ரொம்ப விட்டுட்டு போக மாட்டேன், பிகாஸ் தாத்தா இருந்தார். அதனால் காலையில் போய் சாயந்தரம் எது வரது இருந்தாலும் எடுத்துக்குவேன். அதனால் அந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் கில்ட் ஆஃப் சர்வீஸு, அப்புறம் இந்திய குழந்தைகள் நல சங்கம், இந்த 2த்துலேயும் ஐ ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங். இது இல்லாத போர்ட்லேயும் எனக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் போர்ட்லேயும் நிறைய வேலை கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய யாரெல்லாம் மெம்பர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்றாங்களோ, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். கன்னியாகுமரியில் 60 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சு கிராண்ட் வாங்குறவங்க. அங்கே இருக்கிற மெம்பர் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, உடல்நிலை இல்லைன்னா யாராவது போய் பார்க்கணும். யார் போகிறீங்க? ஆனால் ஒரு மெம்பருக்கு தான் நாங்கள் வந்து ட்ராவல் கொடுப்போன்ட்டாங்க போர்டில். ஒரு மெம்பர் போய் 60 இன்ஸ்டியூஷன்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் 2 பேர், வேலூர் மெம்பரை நான் என் கார் எடுத்துக்கினேன். நாங்கள் 2 பேரும் போய் கன்னியாகுமரி போய் 1 வீக் இருந்து, நான் 30 இன்ஸ்டியூஷன், அவங்க 30 இன்ஸ்டியூஷன் பார்த்தாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு பீச்சில் நடந்து போகிறோம், நான் மட்டும் ஒருத்தர் தனித்தனியாக நடந்து போய் அந்த இன்ஸ்டியூஷன், அந்த பால்வாடி மெடிக்கல் சென்டர் ரன் பண்ணுற இடத்துல போய் சேர்றதுக்குள்ளே 1 மணி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற சிஸ்டர், ஏம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றாங்க. என்ன சாதம் நல்லா அந்த கேரளா அரிசி கொடுத்து மீன் குழம்பு போட்டு சாப்பிட்றியாட்டாங்க. என்ன பண்ணுறது? சரிங்க நான் ஐம் நான் வெஜிடேரியன், இருந்தாலும் ஐம் நாட் ஓவர் ஃபாண்ட். அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கன்னியாகுமரி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி வெல்ஃபேர் போர்டில் பார்த்துட்டு இருந்தேன். லேட்டர் ஆன் வெல்ஃபேர் போர்டில் என்னை சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. 4 years போர்டில் சேர்மனாக இருந்தேன். அது நிறைய த்ரூ அவுட் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கங்கே போய் பார்ப்பேன். சின்ன சின்ன பெண்கள் குழுவெல்லாம் சேர்ந்து என்ன நல்ல வேலை பார்த்துட்ருப்பாங்க. கஷ்டப்பட்டு பணம் ரேஸ் பண்ணி, ஏன்னா போர்ட்லேருந்து வர்றது சில்ட்ர கிராண்ட்டு, அதுக்கு மேற்கொண்டு தான் செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதை நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தேன். இந்த டைமில் நான் டெல்லியிலையும் இன்வால்வ் ஆனேன். 2-3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெல்லியில். இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப என்னன்னா, இந்த குழந்தைங்கள தத்து கொடுக்கறத பற்றி. அந்த டைமில் 80s இது ரொம்ப பெரிய ஸ்கேண்டலாக இருந்துச்சு. ஃபாரின் அடாப்ஷன்ஸ் எல்லாம் ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன்ஸ் இல்லை, எப்படியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. 81ல் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணேன். அங்கே வெறும் இந்த 5 நாளாக மெயின் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணாத வெறும் இந்த தத்தெடுக்கிறத பற்றி நாங்கள் ஒரு குரூப் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் எல்லாம் எழுதணும். இட் வாஸ் கால்ட் த பாம்பே கைட்லைன்ஸ். இது அடுத்த வருஷம் பிரைட்டன் லண்டனுக்கு வெளியே அங்கே அந்த கான்ஃபரன்ஸ் இதை என்டார்ஸ் பண்ணாங்க. தட் பிகேம் த பாம்பே கைட்லைன்ஸ். அடுத்த அந்த டைமில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தப்போ என்ன மாதிரி ரூல்ஸ் போடுறதுன்னு ஜட்ஜஸ் எல்லாம்
யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த பாம்பே கைட்லைன்ஸை ICSW ICCW 2 நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணோம். இன்றைக்கி இருக்கிற கைட்லைன்ஸ் ஃபார் அடாப்ஷன்லாம் அந்த பாம்பே கைட்லைன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சது தான். நாங்கள் சொன்னது 95% அப்படியே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கினாங்க. ஜஸ்டிஸ் பகவதி அவ்வளோ ஸோ ஹாப்பி அதை எடுத்துக்கின்னு. நான் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஆன் த நேஷ்னல் அடாப்ஷன் கமிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது இல்லாத ICCW நேஷ்னலில் 4 வருஷம் இருந்தேன். இந்த இன்டர்நேஷ்னலில் வந்து போக ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸில் ஸ்பீக்கராக கூப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி என் இன்ட்ரெஸ்ட் வந்து கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைங்களுக்கு. என்ன எல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எங்கே பார்த்தாலும் கேர்ள் சில்ட்ரனுக்கு ப்ராப்ளம் தான். அது ஏர்லி கல்யாணம் ரொம்ப ஏர்லியாக பண்ணுறது. சிரிப்பாங்க எங்கள் பசங்கள்லாம், நீ ஏன் வந்து சைல்டு மேரேஜ் கேஸு நீ போய். சரி, எனக்கு சைல்டு மேரேஜ் ஆனதுனால எனக்கு அட்வான்டேஜ் இருந்துச்சு, எனக்கு பாதுகாக்கிறதுக்கு ஃபேமிலி இருந்தது. அது இல்லாத ஒரு புது குடும்பத்தில் போய் சேர்ற ஒரு பெண் குழந்தைக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி கேர்ள் சைல்டு அடாப்ஷன் அதுலேருந்து வளர்ந்து வந்தது தான் இன்றைக்கி இருக்கிற சைல்டு அப்யூஸ் கேசஸை பார்க்குறது. இப்போ என் இன்ட்ரெஸ்ட் வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன். நிறைய சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கு செய்ய வேண்டியிருக்கு. நாட் ஓன்லி சைல்டு மேரேஜ், அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ், தினம் பேப்பரை திறந்தால் கேசஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பற்றி படிக்கிறதெல்லாம். இதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டிக்கிற குழந்தைங்கள எப்படி நம்ம மீட்டெடுத்து அவங்களுக்கு திருப்பி வாழறதுக்கு கான்ஃபிடென்ஸ் எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் ஐம் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட். துளிர்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் ஐம் ட்ரஸ்டி, அவங்களோடவும் வேலை பார்க்குறேன். இந்திய குழந்தைகள் நல சங்கம் தமிழ்நாடு, அதை ஐ கண்டினியூ. அங்கே வந்து கேர்ள் சில்ட்ரன், டெஸ்டியூட் சில்ட்ரன், ஹேண்டிகேப் சில்ட்ரன், அது இல்லாத படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பு, இதெல்லாம் திஸ் இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். இதில் தான் நான் இந்த இன்ட்ரெஸ்ட் தான் கீப்ஸ் மீ ஆக்கியூபைட். முதுமைன்றது எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் நமக்கு முன்னே இருந்தவங்கெல்லாம் எப்படி நடத்துனாங்க, இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற ஃபேமிலி லைஃப் ஸ்டைல்லாம் மாறி வருது. அதனால் நாங்கள் பெரிய வீடு தான் கீழ்ப்பாக்கில் தான் இருக்குது. ஆனால் நானும் என் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணி when I was 75 he was இங்கே தனியாக இந்த 2 bedroom ஃப்ளாட் எடுத்து மூவ் பண்ணோம். வீட்டிலேருந்து 10 நிமிஷம் தான். ஆனால் இங்கே தனியாக இருந்து நாங்களே மேனேஜ் பண்ணி, ஏன்னா இது குவைட்டாக இருக்கணும், என்னெல்லாம் செய்ய எப்படி பார்த்துக்கிறது, நமக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக சாப்பாடு அதெல்லாம் இருக்குது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் we want quieter life, அதனால் அது பண்ணோம். இப்போ எப்படின்னா எல்லாருக்கும் நிறைய இருக்க ப்ராப்ளம்ஸு, எல்லாருக்கும் வர ஜெரியாட்ரிக் ப்ராப்ளம் எனக்கும் தான் இருக்குது. முதல்ல வந்து கால்சியம் ப்ராப்ளம், அதனால் இதோட எனக்கு 7-8 ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஒரு ஃப்ராக்சராக ஆனப்பாடே அதுக்கு டாக்டர் சொன்னது, அந்த ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் எதுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா திருப்பி எழுந்து நடக்கணுன்ற ஒரு ஆசையோடு தான். அதுவும் அப்படி தான் இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் நடந்து தான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு முன்ன மாதிரி அவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியல. நான் நிறைய டைம் அதுவும் இந்த கோவிட் வந்தது இன்னும் ரொம்ப மோசமாக்கிடுச்சு. இந்த கோவிட் அப்போ முன்னெல்லாம் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போவேன், ரோட்டில் தான். கோவிடுக்கு அப்புறம் இந்த ரோட்டில் நடக்கிற பழக்கமே போயிடுச்சு. இப்போல்லாம் பார்க், ஈக்கோ பார்க்கு, ஷனநகர் பார்க், இந்த மாதிரி ஒரு பார்க்கில் போய் நடப்பேன், இல்லை வீட்லேயே சுற்றி வாக்கிங் போகிறேன். இந்த 7-8 ஃப்ராக்சர்னால சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இது இல்லாத இன்னொன்றுன்னா சின்ன ப்ராப்ளம்ஸ். அதுக்காக ட்வைஸ் a year வருஷத்தில் ஏப்ரல் அண்ட் செப்டம்பரில் ஜென்ரல் செக்கப் எடுத்துக்கிறேன். ஒரு டைம் கொஞ்சம் பிபி டேப்லெட் கொடுப்பாரு என் ஃபிசிஷியன், ஒரு டைம் வந்து வேறு எதுக்காவது கொடுப்பாரு, நிறைய கால்சியம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் இதெல்லாம் இதனால். ஆனால் நம்ம முடங்கி வீட்டில் வந்து தனியாக அப்படி உட்காரதில்ல. நான் சொல்கிறேன், என்ன தப்பாகவும் நினச்சிக்காதீங்க, நான் டிவின்னு இந்த கோவிட் டைமில் நிறைய டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். புக்ஸ் படிப்பேன். புக்ஸு ரொம்ப நேரம் படிக்க முடியறதில்ல, ஏன்னா சைட்டு கொஞ்சம் நேரம் படித்த உடனே டயர்ட் ஆகிடுது. பட் ஐ லவ் டு டூ ஒன் திங். அது என்னன்னா, எவ்வளோ ட்ராவல் பண்ணணும், எல்லாம் ஆல்பமாக போட்டு ஃபோட்டோ ஆல்பம்ஸ் வச்சுருக்கேன். ஒரு ட்ரிப்பும் நேரம் இருக்கும்போதெல்லாம் அதை தள்ளி பார்ப்பேன். அந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தெல்லாம் பார்ப்பேன். அங்கே யார் பேசுனாங்கன்றதெல்லாம் தட் கீப்ஸ் மீ ஒரு இது. டுடேஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ப்ராப்ளமை பற்றியும் எங்கள் ஒரு குரூப் பாட்டை நாங்கள் பேசுவோம். இதுக்கு என்ன வெளியே இதுலேருந்து இந்த பசங்களெல்லாம் எப்படி மீட்டெடுக்கிறது. இப்போ நிறைய பசங்க கம்ப்யூட்டரை வச்சுட்டு பார்க்குறாங்க, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. நாங்கள் ஒரு லைப்ரரி தொடங்கியிருக்கோம் எங்கள் ஆஃபீஸில். நிறைய புக்ஸை வச்சு பசங்க வந்து லைப்ரரியில் புக்ஸு படிக்கிற பழக்கம்
பசங்களுக்கு வரணுன்றது. இது இல்லாத குவாய்ட்டாக சில நேரத்தில் எனக்கும் ஒரு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு டிப்ரெஷன்னு சொல்ல முடியாது, ஒரு சேட்னஸ் வரும். நம்ம பண்ண வேலை இல்லையா, இனிமேல் இப்போ பண்ண முடியலையேன்னு. அப்போ வந்து ஐ கீப் திங்கிங் எவ்வளோலாம் இதெல்லாம் நல்லா என்ஜாய்ட் டூயிங். ஏன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் போகும்போதும் என் கூட கொஞ்சம் சைட் சீயிங் போவேன், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். இதெல்லாம் அண்ட் மை சில்ட்ரன், ஐ ஹாவ் 3 children. எல்டர் சன் அமெரிக்காவில் இருக்கார், அவர் எவ்ரி வீக் ஃபோன் பண்ணுவார். அவங்க பசங்க இருக்காங்க, அவங்க சில்ட்ரன் இப்போ வந்தாச்சு எனக்கு, கிரேட் கிராண்ட் சில்ட்ரன். இங்கே இருக்கிறது ஒரு சன் இருக்கார், அவங்க ஒய்ஃப் இஸ் பிஸி, அவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க தினம் அவர் ஃபோன் பண்ணி பேசுவார். அதே மாதிரி அவர் டாட்டர் லிவிங் இன் அடையார், அவங்களும் தினம் ஃபோன் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ வீக் மீட் பண்ணுவோம், ஏதோ வெளியே போவோம். இப்போ கூட வெளியே எங்கேயாவது சாப்பிட போவோம்னா அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அவங்க கிராண்ட் சைல்டு இஸ் நவ் எனக்கு நவ் ஐ ஹாவ் 6 great grandchildren. That's a joy to watch all these children growing up. நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் நமக்கு முன்னால் இருந்த முதியோருக்கு கிடையாதுங்க. இன்றைக்கி ஃபேஸ் டைமை போட்டு நம்ம எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாருக்கிட்டையும் பேசலாம். முன்ன ஒரு ஃபாரின் கால் புக் பண்ணிட்டு 2 மணி நேரம் காத்துட்ருப்போம் கால் கிடைக்கிறதுக்கு. இன்றைக்கி போட்டு இம்மீடியட்டாக வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ் டைம்லேயும் போட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு இருக்குது. எங்கள் ஓல்டர் இதுக்கு முன்னே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த இவ்வளோ டெலிவிஷன் கிடையாது. டெலிவிஷனில் எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ட்ராவல்னு ஒரு சேனல் வருது, எவ்வளோ பார்க்குறோம் அதில். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறோமோ இல்லையோ, ஃபுல்லாக நியூஸ் சேனல்ஸில் பார்க்கலாம். ஆனால் எனக்கு இன்னமும் பேப்பர் படிக்கிற பழக்கம். தினம் காலையில் 1 மணி நேரம் 3 பேப்பர் வாங்குகிறேன். 3 பேப்பரையும் தள்ளி பிடிச்சி படிப்பேன். சிலதெல்லாம் படிக்கும்போது கஷ்டமாக இருக்குது, இப்படியே இதெல்லாம் நடக்குதுன்னு. பட் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். தட்ஸ் காட்ஸ் கிரேஸ். எல்லாம் மாறி வருது, எது மாறணுமோ மாறும். ஸோ ஐ ஸ்பெண்ட் மை டைம் தட். எனக்கு பூஜை பண்ணுறதுக்கும் டைம் டெய்லி ஆல்மோஸ்ட் 45 minutes. காலையில் பூஜை ரூமில் இருப்பேன். எனக்கு பூஜை பண்ணுறதுல எனக்கு அது ரொம்ப கிரேட் ஜாய். கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் பீஸ். ஏன்னா நமக்கு மேலே ஒரு டெய்ட்டி இருக்கார், அவர் தான் நம்மளை இவ்வளோ தூரம் நடத்திட்டுன்னு வந்துட்டு காட். அது நமக்கு ஐ எம் நாட் ஏதாவது ஒரு கடவுள்னு எனக்கு கிடையாது. எல்லா மதம் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போனது ஒரு கிறிஸ்டியன் கான்வெண்ட்டில் தான். அங்கே பண்ண பூஜை அங்கேயும் நான் அந்த ரிலிஜியன் ஐ அட்மயர். எனக்கு ரொம்ப க்ளோஸாக வேலை பார்த்தவங்கெல்லாம் முஸ்லிம்ஸு, அவங்களும் ஐ அட்மயர். எல்லா ரிலிஜன்லேயும் நல்ல இது இருக்குது. நமக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ religion is a big way of giving us peace. I have friends, not many friends now because in age group எல்லாம் நிறைய பேர் they are sick or they've gone away or passed away. இருந்தாலும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அப்பப்போ ஐ எம் ஃபுல்லி இன் டச். ஃபோனில் பேசிக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்ருக்கோம். டெய்லி எங்கேயாவது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்காவது போயிட்டு வருவேன். ஏன்னா கொஞ்சம் அவுட்டிங் இருந்தால் தான். ஆஃபீஸ் 2 days a week the Council for Child Welfareக்கு காலையில் 10:30 போயிட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் குரூப் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் 2-3 days a week I go to the 2 days definitely I will go. அதே மாதிரி என் டாட்டர் வீட்டுக்கு, என் சன் வீட்டுக்கு அதெல்லாம் ஒரு விசிட் போயிட்டு வரேன். எங்கேயாவது போவாதே வீட்டில் எனக்கு காரு டிரைவர் இருக்கிறதுனால நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட. பீப்புளை மீட், ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, அவங்களையும் போய் பார்த்துட்டு வருவேன். என்னோடய வயசான ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். என்னோட்ட முதியோருக்கு ஒரே ஒரு இது சொல்வேன், ஏதாவது நமக்கு நடக்கலைன்னு நம்ம கஷ்டப்படக்கூடாது. நடந்த நல்லதெல்லாம் யோசனை பண்ணணும். ஐ கெட் லாட் ஆஃப் ப்ளெஷர் இன் திங்கிங் ஆஃப் ஆல் தி நல்லது நடந்தது. பசங்களை பற்றி, அவங்க குழந்தைங்க இருக்குது, அதுலேயும் இருக்குது. யாராவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் மாறி வரும். எல்லாத்துக்கும் நமக்கு மேலே ஒரு டெய்ட்டி இருக்குது, அதை பார்த்துக்குதுன்னு. அது இருக்குது ஒன்று. ரெண்டாவது, we have to keep ourselves comforted that இவ்வளோ நல்லது இவ்வளோ நாள் இருந்து இவ்வளோ நல்லா இருந்திருக்கு, இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் ஓணும்னு கேட்குறதோட இவ்வளோ அப்பப்போ as I said இது வரைக்கும் எனக்கு எதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுத்ததோ அதெல்லாம் நினச்சி, இன்ஃபேக்ட் உட்காந்து எழுதணுன்னே நினச்சிட்ருக்கேன். தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் கிவ்ஸ் மீ ஜாயின்ட்டு. எனக்கு ஜாயின்றது இட்ஸ் நாட் பெரிய இது இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு பீச்சில் காற்று, எங்கேயாவது வெளியே போனால் பார்க்குறது, லைட்ஸு, டிவியில் பார்க்குறோம் ப்ரோக்ராம்ஸு, எத்தனையோ இருக்குது நமக்கு டு கிவ் அஸ் ஹாப்பினஸ். அதெல்லாம் பார்த்து நிறைய
ரிலீஜியஸ் ப்ரோக்ராம்ஸ் வாட்ச் பண்ணுவேன். அங்கங்கே ஆரத்தி, நம்ம போக முடியாத கோயிலெலாம் ஹிமாலயாவில் இருக்கிற கோயிலெல்லாம் நம்ம காட்டுறாங்க. போயிட்டு வந்திருக்கேன் நானும், நிறைய 106 திவ்ய தேசமும் போயிட்டு வந்திருக்கேன். பட் இப்போ இனிமேல் நம்ம போகிறது கஷ்டம். ஆனால் அது டிவியில் ப்ரோக்ராம் காட்டும்போது அவங்கவுங்க நடந்து போகிறதும் ஏறி போகிறது அதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இதெல்லாமும் லாட் ஆஃப் திங்ஸ் டு திங்க். சேடாக இருக்கணுன்றது, சேடாக இருக்கும்போது நம்மளே தான் நம்மளை தேத்திக்கணும். வி ஷுட் பி ஹாப்பி. நல்லது நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறது தான், தட்ஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.